ஒன்று. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷன் இருக்கிற ஒரு விஷயம் ஈகோ, தன்முனைப்பு என்று சொல்லுவாங்க. ஆணவம் என்றும் அகங்காரம் என்றும் சொல்றது வழக்கம். இப்ப மனித வாழ்க்கையில நாம படக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த தன்முனைப்பு தான். தன்முனைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தன் அப்படின்னா நான், இல்லையா? நான் அப்படிங்கிற விஷயம் தான் என்னோடது, தனதோடது, தன் அப்படின்னு வந்திருக்கு. முனைப்பு அப்படின்னா எழுச்சி பெறுவது, சரிங்களா? அதற்கான ஒரு செயல் வேகம் கொண்டு இயங்குவது. இப்ப நம்ம லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே தன்முனைப்போடு இருக்கிறோம். ஆணவம், அகங்காரம், ஈகோ அப்படின்னு அப்படிங்கிற விஷயத்துல நான் பெரியவன், நான் சொல்றதுதான் சரி, எனக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடக்கணும், சரிங்களா? ஆஹ் எனக்காக என்னுடைய பொருட்கள், சரிங்களா, இவங்க என்னுடைய நபர்கள், இதெல்லாம் தன்முனைப்பினுடைய வெளிப்பாடு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? தன்முனைப்புக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஏன் மனுஷன் அந்த ஈகோ வருது அப்படின்னா, மனுஷனா இருக்கிற நம்ம இந்த பிரபஞ்சத்தினோட ஒரு பகுதியா தான் இருக்கிறோம், சரிங்களா? அதனால இந்த போட்டோ கூட அதுதான் போட்டேன். இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள் இருக்கு, இயற்கையில பஞ்சபூதங்கள் இருக்கு, சரிங்களா? இதற்குள்ள நாம இருக்கிறோம். இந்த பிரபஞ்சமே ஒரு கோள வடிவத்துல இயங்கிட்டு இருக்கு, சரிங்களா? அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு முழுமையான தன்மையா இருக்கு. இதுல தனித்தனியா இல்ல. அதாவது ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க, மரத்தினுடைய வேர், அதனுடைய தண்டு, அதனுடைய கிளைகள், அதனுடைய இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள், இது எல்லாமே தனித்தனியா இருக்கா, ஒண்ணா இருக்கா? எல்லாமே ஒரு கனெக்ஷன்ல தான் இருக்கு, இல்லையா? அப்படி இந்த பூமியில பஞ்சபூதங்களும் ஒரு கனெக்ஷன்ல தான் இருக்கு, ஒரு இணைப்புல தான் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள 6000 கோடி செல்கள் இருக்குதுன்னு சொல்றோம், உயிர் இருக்குதுன்னு சொல்றோம், மனசு இருக்குதுன்னு சொல்றோம். இது எல்லாமே ஒரு கனெக்ஷன்ல இருக்கு, இல்லையா? அதனாலதான் இது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. அப்ப நம்ம உடம்புல ஒரு செல்லுல ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா, அது நம்மளோட மொத்த பாடியும் பாதிக்குது. பாதிக்குதா இல்லையா? ஒரே ஒரு கண்ணுல தான் வலி, சரின்ட்டு இந்த கண்ணு தூங்கிக்குமா? மனசு தூங்கிக்குமா? தூங்காது. ஏன்னா இது எல்லாமே கனெக்ஷன்ல இருக்கு. இதுல ஒண்ணு பாதிச்சா அது எல்லாத்தையும் சேர்ந்து பாதிக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த உடலுக்குள்ள ஒரு சக்தி இயக்கம் நடந்துட்டு இருக்குது. அதுதான் ஜீவகாந்தம்னு நம்ம பார்த்திருக்கிறோம், உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியும். இப்போ இந்த உடல் செல்கள் ஒவ்வொன்றும் இயங்குது இல்லையா? அது இயங்குறதுக்கு யார் காரணம்னா, இந்த ஜீவகாந்த சக்தி தான் காரணம். அப்படித்தானே? உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப மின்சார சாதனங்கள் எல்லாம் இயங்கணும் அப்படின்னா மின்காந்தம் அப்படிங்கிற கரண்ட் இருக்கணும், அப்பதான் அது இயங்கும். அது போல நம்ம உடல் இயங்கணும் அப்படின்னா ஜீவகாந்த ஆற்றல் இருந்தாதான் அது இயங்கும். அப்போ இந்த செல்கள் எல்லாம் என்ன சொல்லுது? நான் தான் இயங்கிட்டு இருக்கிறேன், நான் தான் இயங்கிட்டு இருக்கிறேன், நான் தான் சாப்பாடெல்லாம் உள்ள எடுத்து ப்ராசஸ் பண்ணி சக்தியா மாத்தி கழிவெல்லாம் வெளியேற்றி நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஜோக்கா இருக்குமல்ல? இந்த ஹார்ட் சொல்லுது நான் தான் துடிச்சிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு துடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. உண்மையாலுமே ஹார்ட் தான் துடிக்குதா? இல்ல. இந்த ஜீவகாந்த சக்தி அந்த ஹார்ட்ல போய் அதை துடிக்க வைக்குது, சரிங்களா? இந்த சக்தி இல்லைன்னா ஹார்ட் வேலை செய்யாது. புரியுதுங்களா?
இது உதாரணத்துக்கு சொல்றேன். அது போல இருக்கோ, அது போல இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு ஸ்ட்ரக்சரா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் இணைஞ்சு ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு ஆற்றலால இயக்கப்படுது. என்ன ஆற்றலால? இறை ஆற்றலால அல்லது பிரபஞ்ச பேராற்றலால இயக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த இறையாற்றல் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு. இந்த சூரியனை சுத்த வச்சிட்டு இருக்கு, பூமியை சுத்த வச்சிட்டு இருக்கு, நிலாவை சுத்த வச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இங்க எல்லா உயிர்களையும் அதுதான் தோற்றுவிக்குது. அந்த இறையினுடைய ஆற்றல் தான் நமக்குள்ள ஜீவகாந்தமாகவும் இந்த பிரபஞ்சம் முழுக்க வான்காந்தமாகவும் இருந்து செயல்படுது. அப்ப என் உடம்புக்குள்ள அந்த ஜீவகாந்தமா இருக்கிறது கூட எதுதான்? இறை ஆற்றல் தான். சாப்பிடுறேன் நானு, சாப்பிடணும் அப்படின்னா இந்த கை மேல வரணும்ல, சாப்பாடு எடுத்து கை மேல வரணும். இந்த இயக்கத்துக்கு காரணம் இறை ஆற்றல் தான். வாயில பேசணும்னு நான் பேசுறேன், நான் தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். இல்ல, இறைவன் பேச வைக்கிறான், நான் பேசுறேன். நான் கேட்கறேன்னா இல்ல, அவன் கேட்க வைக்கிறான், நான் கேட்கிறேன். அவன் பார்க்க வைக்கிறான், நான் பார்க்கிறேன். அவன் செய்ய வைக்கிறான், நான் செய்யறேன். அவனின்றி ஓரணுவும் அசையாது. சரிதானுங்களா? ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான்னு சொல்லுவார்ல ரஜினி, அந்த மாதிரி அருணாச்சலம் செய்யறதெல்லாம் ஆண்டவன் சொன்னதுதான். அருணாச்சலத்துக்கு மட்டுமில்ல, நம்ம எல்லாருக்கும் அப்படித்தான். இறை ஆற்றல் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. நம்மளால எதையும் செய்ய முடியாது. சரிங்களா? இந்த உண்மை தெரியாம இப்ப நம்ம எப்படி ஒரு அறியாமையில் இருக்க பாருங்களேன். அதாவது ஒரு பூமியில நம்ம இருக்கிறோம். சரிங்களா? இந்த பூமி பல கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 7 கண்டங்களா? 7 கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆசியா, ஐரோப்பா இதெல்லாம் பிரிக்கிறதுல. சரி, இந்த கண்டங்கள் எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிலப்பரப்பு இருக்கு, அதை சுற்றி நீர்ப்பரப்பு இருக்கு, அப்புறம் நிலப்பரப்பு, நீர்ப்பரப்பு, இது எல்லாம் வச்சு பிரிக்கிறாங்க. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில இருக்கிற எல்லா தண்ணியும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு உருண்டை மாதிரி இந்த மண் இருக்கும். கீழே எல்லாமே ஜாயிண்டிங்ல தான் இருக்குது. சொல்றது புரியுதுங்களா? சரி, கீழே எல்லாமே ஒன்னாதான் இருக்குது. ஆனா அதுல மேடும் பள்ளம் இருக்குது. பெரிய மலைகளும் இருக்குது இந்த மண்ணுல, பள்ளங்களும் இருக்குது. இப்படி மேடும் பள்ளமா மேடும் பள்ளமா இருக்குது. இதுல தண்ணீர் நிரம்பும் போது எங்கெல்லாம் பள்ளம் இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணி நிரம்பி அது கடல் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் கொஞ்சம் மேம்பட்ட பகுதியா இருக்கு அதெல்லாம் நிலப்பரப்பு ஆயிடுச்சு. ரொம்ப மேம்பட்டது மலைகள் ஆயிடுச்சு. அப்ப இந்த பூமிங்கிறது ஒன்னாதான் இருக்குது. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? பூமிங்கிறது ஒன்னாதான் இருக்குது. அப்ப நாம எல்லாம் இருக்கிறது ஒரே பூமியில தான். இங்க பிரிவினையே கிடையாது. ஆனா நமக்கு இந்த உண்மை தெரியாததால நம்மளை நாமளே பிரிச்சுக்கிட்டோம். சரிங்களா? அதே போல கடல்ங்கிறது தண்ணிங்கிறது ஒண்ணுதான். எப்படி இந்த நிலத்தை நீர் பிரிச்சுதோ அப்படி அந்த நீரை நிலம் பிரிக்குது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல குழியா இருக்கிற இடத்துல இருக்கிற தண்ணிக்கு ஒரு கடல்னு பேர் வைக்கிறீங்க, இந்திய பெருங்கடல்னு வைக்கிறீங்க. சரிங்களா? அப்புறம் அந்த பக்கம் அது வந்து பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு வைக்கிறீங்க. இதெல்லாம் என்ன? நாம பிரிச்சு நம்ம புரிதலுக்காக நம்ம பிரிச்சுக்கிட்டோம். பட் உண்மை என்ன? கடல்ங்கிறது ஒன்னாதான் இருக்கு. இதை விட உங்களுக்கு ஈஸியா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நாம பூமி முழுக்க காற்று இருக்குது இல்ல, பூமியில இருந்து 10 மைல் தூரத்திற்கு அடர்த்தியா, அதற்கு மேல லேசா காற்று இருக்கு. பூமி ஃபுல்லா காற்று இருக்கு. பூமியை சுற்றியும் காற்று இருக்கு. இந்த காற்று ஒன்னா நிறையவா? அமெரிக்காவில் ஒரு காற்று, ஜப்பான்ல ஒரு காற்று, இந்தியாவில் ஒரு காற்று, சைனால ஒரு காற்று அப்படியே இருக்குது? இல்ல, எல்லா காற்றும் ஒரே காற்று தான். சரிங்களா? அது சுழன்று இயங்கிட்டு இருக்கு. இந்த பூமியோட இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி சுழன்று இயங்கிட்டு இருக்கு. சூரியன் ஒண்ணுதானே? சரிங்களா? சூரியன் ஒண்ணுதான். உங்க சூரியன் ஏன் சூரியன் தனியா இல்ல. ஒரே அப்போ இந்த பூமி ஒண்ணுதான்,
தண்ணி ஒண்ணுதான், காற்று ஒண்ணுதான், நெருப்பு ஒண்ணுதான், விண்ணும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே பிரபஞ்ச சக்தி தான் பூமிக்கே. சரிங்களா? அப்ப இந்த பூமியவே எது இயக்க வச்சுட்டு இருக்கு? பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி. அப்ப உங்களையும் என்ன எதை இயக்க வச்சுட்டு இருக்கு? அதே பிரபஞ்ச சக்தி, அதே இறை சக்தி தான் என்னையும் இயக்கிட்டு இருக்கு, உங்களையும் இயக்கிட்டு இருக்கு. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து யோசிச்சு பாருங்க, அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து நாம உருவாகிறோம். ரெண்டே ரெண்டு செல்லு இணைஞ்சு ஒரு செல்லா, ஒரு உயிரா மாறுது. அந்த உயிர் இச்சாச்சோட உடம்பா கட்டப்படுது. இது நம்ம செய்ய முடியுமா? செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. நம்மளால எந்த உயிரினத்தாலே இது செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருடைய மூளையும் ஒண்ணு சேர்த்து நீங்க பண்ணா கூட பண்ண முடியும். அப்ப இது யாரோடது? இறைவனோட செயல் இல்லையா? ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலனிழந்தேன் பூரணமே என்று சொல்லுவார் ஒரு சித்தர். இந்த ஊனாகிய உடம்பு, ஊனுனா உடம்பு, ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல், இறைவா நீ ஊனுக்கு உடம்புக்குள்ள இருந்து நீ இயக்கிட்டு இருக்கேன்னு தெரியாம நான் நான் தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நானுன்னு சொல்லி என்னோட நலத்தை எல்லாம் இழந்துட்டனே, என் சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டனே, துக்கப்படுறனே, கஷ்டப்படுறனேன்னு சொல்ற. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வல்லர் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். சரிங்களா? அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்? உள்ளேயே இருக்கிறான். அவன் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? எப்படி இந்த கண்டங்கள் எல்லாம் பிரிஞ்சது? அறிவு இருக்கிறவங்களுக்கு அது புரிஞ்சிடும், சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும். பட் அறியாமையில் இருக்கிறவங்க நம்மள பிரிவினையில தான் பாக்குறோம். இப்ப போர் வார் ஏன் நடக்குது? பாவம் இல்ல? இப்படி வார் நடக்கிறதுனா யார் 2 பேர் வார் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க 2 பேரையும் சண்டை போட விடலாம். கரெக்டுங்களா? இந்த நாட்டினோட அதிபர், இந்த நாட்டினோட அதிபர் 2 பேர் சண்டை போடுங்க. சரிங்களா? நீங்க அடிச்சுட்டு வேணா செத்துக்கோங்க, பரவாயில்ல. சரியா? ஆனா சாதாரண மக்கள், அப்பாவி மக்கள், பொதுமக்கள், சின்ன குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள், இவங்களையெல்லாம் சாகடிக்கிறதுக்கு இந்த மனுஷ அறிவு. சரிங்களா? எவ்வளவு பெரிய ஒரு அறிவு கெட்டத்தனம் பாருங்களேன். அப்போ இப்படிதான் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் தான், என்னோடது அப்படிங்கிற விஷயம். அதான் தன்முனைப்பு. அப்போ நமக்கு எப்படி இந்த நாடுகள்ல நம்ம பிரிவினையா இருக்கிறதுக்கு ஒரு அறியாமை காரணமா இருக்கோ, அப்படி நான் தான் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒரு மிகப்பெரிய அறியாமை. சரிங்களா? அப்போ அந்த இடத்த மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? நீங்க செயல்படுறீங்க. அப்ப நாம என்ன சொல்றோம்? நான் தான் இதை செய்யறேன் அப்படிங்கிறீங்க. பொதுவா நல்லா கவனிங்க, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் தான் செய்யறேன்னு சொல்றீங்க. அதான் தான் என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த தன்முனைப்பு இருக்குல்ல, ஈகோ. சரிங்களா? அது 2 விதமா பெரிய மகிழ்ச்சி சொல்லுவாங்க. 2 விதமா. ஒண்ணு தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று. இந்த 2ஐயும் வேணா எழுதிக்கோங்க. தன்முனைப்புன்னு எழுதி, தன்முனைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு 2 குழந்தைங்க. ஒண்ணு தான் அதிகாரப்பற்று, இன்னொன்னு தனது பொருள் பற்று. தான்கிறது என்ன? உங்களுக்கு தெரியும். நான் தான், நான் சொன்னா எல்லாரும் கேட்கணும். சரிங்களா? நான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் சரி. சரிங்களா? இப்படி நம்ம நடந்துக்கிறோமா இல்லையா? நிறைய நேரத்துல நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்னத்துக்காகும் தெரியுமா அப்படி கேட்கறோம்ல. சரிங்களா? இதெல்லாம் என்ன? நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தினுடைய ஒரு பகுதி. சரியா? அப்ப நமக்கு நிறைய அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், என் குடும்பமே என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், நான் வேலை பார்க்கிற இடம் என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். எல்லாரும் என்ன பண்றோம்? அதிகாரம் செலுத்துறோம். சரிங்களா? நான்
எழுச்சி பெற்று எல்லாரையும் ஆட்டி வைக்குது. நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். சரிங்களா? இன்னொரு பக்கம் எல்லாமே என்னோடது என்னோடது என்னோடதுன்னு நம்ம பொருள் பற்றுல மாட்டிக்கிறோம். அதிகார பற்றுங்கிறது தான். தனது அப்படிங்கிறது என்ன? பொருள் பற்று. இது என்னோடது, இந்த செல்போன் என்னோடது, இந்த வீடு என்னோடது, இந்த கார் என்னோடது, இந்த பொருள் எல்லாம் என்னோடது சொல்றோமா? சரிங்களா? அப்ப எல்லாமே நான் என்ன நினைக்கிறேன்? என்னோடது என்னோடது என்னோடதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப உண்மையாலுமே இந்த நான் தான் அப்படின்னு சொல்றது உண்மையா? என்னாலதான் இந்த குடும்பம் நடக்குதுன்னு சொன்னா உண்மையா? உன்னால நீயே நடக்கல, உன்னால எப்படி குடும்பம் நடக்கும்? இறையாற்றல் தான் நான் என்னையவே இயக்கிட்டு இருக்கு, உங்களையவே இயக்கிட்டு. சரிதானா? அப்ப இறையாற்றல் தான் எல்லாம் பண்ணுதுங்கிற உண்மை தெரியாததால, அறியாமையில நான் என்ன சொல்றேன்? எல்லாம் நான் தான் பண்றேன். என் குடும்பத்துக்கு நான் எப்படி உழைச்சேன் தெரியுமா? என்னை யாராவது கண்டுக்கிறீங்களா? நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்களை எல்லாம் காப்பாத்தி கொண்டு வர்றதுக்கு? இன்னைக்கு யாராவது என்னை கேட்கறீங்களா, வைக்கிறீங்களா? நீங்களா கஷ்டப்பட்டு கொண்டாந்தீங்க? யோசிச்சு பாருங்க. இறை ஆற்றல் நமக்குள்ள இயக்கமா இருக்குது. அதுதான் எல்லாத்தையும் பண்ணுது. சரிங்களா? அப்ப இந்த உண்மை தெரியாம நான் தான் பண்ணுனேன்னு நிறைய கவலை, புலம்பல், அதிகாரம், ஆணவம் இதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னோடது, இதுவும் அறியாமை தான். இந்த வீடு என்னோடதுங்கிறோம். உண்மையாலுமே உங்களோடதா? மதுரை சொல்லுவாங்க, இந்த உடம்பே உங்களோடது அல்ல. உயிர் வந்தது அம்மா அப்பா உடம்புல இருந்து. அந்த உயிர் உங்களோடது இல்லை, அம்மா அப்பா கொடுத்தது. அந்த உயிர் அம்மா அப்பா மூலமா உணவை சாப்பிட்டு 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 அம்மா மூலமா சாப்பிட்டு 3 கிலோ ஆச்சு. இந்த உணவு சமுதாயம் கொடுத்தது. சரிங்களா? அம்மா அப்பா உழைப்பை கொடுத்து அந்த பொருளை வாங்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டு 3 கிலோ ஆனோம். இதுல என்னோடதுன்னு என்ன இருக்கு? அம்மா அப்பா கொடுத்த உயிர், அவங்க போட்ட சாப்பாட்டுல வளர்ந்து 3 கிலோ ஆனேன். வெளியே வந்து இந்த சமுதாயம் கொடுக்கறதையே வாங்கி வாங்கி சாப்பிட்றேன். அந்த சமுதாயம் கொடுக்குற எல்லா பொருளையும் வாங்கி பயன்படுத்திக்கிறேன். இந்த சமுதாயம் கற்றுக் கொடுத்த அறிவை நான் வாங்கிக்கிறேன். இந்த சமுதாயம் கட்டி வச்சிருக்கிற பள்ளிக்கூடத்தில் நான் போய் படிக்கிறேன். அந்த ஆசிரியர்கள் மூலமா அறிவை பெற்றுக்கொள்றேன். இந்த சமுதாயம் கொடுக்குற டிகிரி நான் வாங்கிக்கிறேன். இந்த சமுதாயம் கொடுக்குற வேலைக்கு நான் போறேன். இந்த சமுதாயம் கொடுக்குற சம்பளத்தை நான் வாங்குறேன். இது என்னோடதா? என்னோடதான்னு பாருங்க. இந்த சம்பளத்தை வச்சு பல பொருட்களை நான் வாங்கி இருக்கிறேன். அது என்னோடதா இல்லையா? இந்த உடலே என்னுடையது அல்ல. இந்த சமுதாயத்துடையது, இயற்கையுடையது, இறைவனுடையது. உயிரும் அப்படித்தான், மனமும் அப்படித்தான், எல்லாம் அப்படித்தான். அப்ப உடல், உயிர், மனமே சமுதாயத்துடையதுன்னா இந்த உடல், உயிர், மனதை கொண்டு நீங்க பெற்ற எல்லா பொருளும் யாரோடது? சமுதாயத்துடைய அல்லது இயற்கையுடையது அல்லது இறைவனுடையது. இந்த அறியாமையில நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் நான் தான் அப்படின்னு அதிகாரம் செலுத்துறோம். இன்னொரு பக்கம் எல்லாம் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு பொருள் பற்றுல மாட்டிக்கொள்ளும். அப்ப இதுக்கு என்ன காரணம்? எல்லாத்துக்கும் இறைவன் தான் காரணம். எல்லா பொருளும் இறைவனுடையது, இயற்கையுடையது. நானும் இறைவனுடையவன், இயற்கையுடையவன். என்னால எதுவும் நடக்கல, எல்லாம் இறையாற்றலால நடக்குது. இதான் சரணாகதின்னு சொல்றது, டோட்டல் சரண்டர். சரிங்களா? நான் இல்ல, நீ தான் அப்படிங்கறதுதான் உண்மை. நான் அல்ல, நீயே சொல்றோம்ல. இப்ப எல்லாம் யாரோட செயல்? இறைவனோட செயல். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? என்னோட செயல்னு சொல்றோம். ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுட்டா நமக்கு ஒரே ஆணவம் வருது. நான் எப்படி நல்லது செஞ்ச மாதிரியா இல்லையா? எவ்வளவு பேரை துன்புறுத்துறோம். அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, நமக்கு இயற்கையை பற்றிய உண்மை முழுசா தெரியல. அதனால வந்த பிரச்சனை தான் இது. சரிங்களா? அப்ப அந்த தன்முனைப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இறை ஆற்றல் ஒரு 5 நிமிஷத்துல நிறைவு பண்ணிடுவோம். இறை ஆற்றல் நீங்களா நானா வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்கு?
தன்னை உணர்வதற்காக அல்லது கடவுளை உணர்வதற்காக, இறை உணர்வுக்காக வந்திருக்கு. கரெக்டா? அப்போ நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? தன்னை அல்லது இறைவனை உணர்றதுக்கு வந்திருக்கிறேன். நான் எதுக்கு வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன்னு தெரியாததால அல்லது தெரிஞ்சதை மறந்து போறதால எனக்கு என்ன ஆயிருது? இந்த தன் முனைப்பு வந்துருது. நான் தான் இறைவன் அல்லது இறைவனே நானா வந்திருக்கிறான், என்னை உணர்வதற்கு தான் வந்திருக்கிறான், இதற்கு தடையா இருக்கிறது என்னோட கர்ம வினைகள், அதை கழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்ப அதை கழிக்கும் போது நான் இறை உணர்வை பெற்று நான் வந்த நோக்கத்தை அடைய முடியுங்கிறது தெரியாததால நிறைய பேர், சிலர் தெரிஞ்சும் மறந்து போறதால, விழிப்பில்லாததால, அறியாமை, அலட்சியம், இது ரெண்டு இருக்கிறதால நாம இந்த நோக்கத்துக்காக வந்தோம் நம்மளால சொல்ல முடியறதில்லை, மறந்துடுறோம். அப்ப இந்த மறதியால் நமக்கு என்ன வந்துருது? நான் தான் பண்ணுங்கிற ஈகோ வந்துருது. இந்த ஈகோ தப்பல்ல, தன் முனைப்பு இருக்கு இல்லையா? அந்த தன் முனைப்பு எதுக்காக முனைப்பு பெறணும்? இறைவனை உணர்வதற்காக முனைப்பு பெறணும். சரிங்களா? பட் அதுக்கு அந்த அந்த வழியை நம்ம காட்டாததால அந்த தன்முனைப்பு வேற எதுலயோ 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 போய் செயல்படுது. நான் சொல்ற புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பசிக்குது, அப்ப சாப்பாடு சாப்பிடணும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு பசிக்குது பயங்கரமா, சாப்பாடுங்கிறது உங்களோட தேவை. பட் ஒருத்தவங்க கொண்டாந்து இந்தாங்க 10 பவுன் செயின் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. வாங்கி நீங்க கழுத்துல மாட்டி அலங்காரமா சந்தோஷமா இருப்பீங்களா? இல்லைங்க, பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்றீங்க. இல்லைங்க 100 பவுன் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க, போதும்னு சொல்லுவீங்களா? உலகத்தில் இருக்கிற மொத்த நகையை கொண்டாந்து கொடுத்தாலும் உங்களுக்கு போதும்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களோட தேவை சாப்பாடு. சரிங்களா? சரி வாங்க, பசிக்குது தானே, வாங்க அப்படியே போய் அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு வருவோம், கடலை பார்க்கலாம் வாங்க அப்படின்னா உங்களுக்கு பசி தீருமா? ஊட்டி போனா உங்க பசி தீருமா? இல்ல அமெரிக்கா போயிட்டா பசி தீருமா? தீராது. ஏன்? உங்களுக்கு தேவை சாப்பாடு. சரியா? சரி வாங்க நம்ம ஒரு பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி இளையராஜா மியூசிக் போட்டா சாட்டிஸ்ஃபைட் ஆயிருமா? இல்ல இளையராஜா நேராவே போய் பார்த்து மியூசிக் கேட்டா சாட்டிஸ்ஃபைட் ஆயிருமா? நிறை வந்துருமானா வராது. ஏன்னா உங்களுக்கு தேவை சாப்பாடு. இப்படி இந்த உலகத்தையே உங்க கையில கொடுத்துட்டு சோத்தை கொடுக்காம விட்டா நீங்க திருப்தியா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. பிரபஞ்சத்தையே கொடுத்துட்டு நீங்க சோத்தை கொடுக்காம விட்டா திருப்தியா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம நோக்கம் இறைவனை உணர்வது. எப்படி இங்க சாப்பிட்றது உதாரணமா சொன்னனோ, அப்ப சாப்பாட்டுக்கு என்ன கொடுக்கணும்? 4 இட்லியோ ஒரு சட்னியோ ஒரு சாம்பாரையும் கொடுத்தீங்கன்னா இந்த இது நிறைவாய். அதை விட்டுட்டு என்னென்னவோ நீங்க கொடுக்குறீங்க, அது நிறைவே ஆகாது. சாந்தி தவத்துல சொல்லுவோம்ல, சந்தைக்கடையில அம்மாவோட கையை விட்டுட்டு பிரிஞ்ச அந்த குழந்தை அது வரைக்கும் என்னென்னவோ கேட்குமாமா. எது வரைக்கும்? அம்மா கூட இருக்கிற வரைக்கும் இது வேணுமா அது வேணுமா, அந்த கடையில் அது இருக்குதுமா, இங்க அப்பளம் இருக்குதுமா, அங்க போண்டா விற்குதுமா, எனக்கு காத்தாடி வாங்கி கொடுமா, பொம்மை வாங்கி கொடுமான்னு கேட்டு நச்சிட்டே வருமாமா. கையை விட்டு அடுத்த க்ஷணம் எங்க அம்மா வேணும் அம்மா வேணும்னு கேட்குமாமா. அப்ப கடை கூட்டிட்டு போய் இந்த மிட்டாய் வாங்கிக்கணும், இல்ல வேண்டாம் எனக்கு அம்மா வேணும்னு கேட்கும். இல்ல இந்த பலூன் வச்சுக்க, இல்ல எனக்கு அம்மா தான் வேணும்னு கேட்கும். இல்லையா? அப்படித்தானே இருக்கும். அது போல நாம இறைவனை உணர்றதுக்கு வந்திருக்கிறோம், கடத்தெருவில் தொலைச்ச குழந்தை மாதிரி. சரிங்களா? அப்ப இறைவனை உணர்றதுக்கு வந்துட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நிறைய பொருளை வாங்கி வாங்கி குவிக்கிறோம், சொத்து பத்து அப்படின்னு. நகை நட்டு வீடு காடு தோட்டம் தரவு எல்லாம் வாங்கி குவிக்கிறோம். இன்னும் குவிச்சுட்டே இருக்கிறோம். எவ்வளவு குவிச்சா உங்களுக்கு திருப்தி வரும்? எவ்வளவு குவிச்சாலும் திருப்தி வராது. ஏன்னா இன்னைக்கு கோடி கோடியா வச்சிருக்கிறவன் திருப்தியா இல்லை. சரிங்களா? மனுஷனுக்கு இருக்கிற 6வது அறிவோட சிறப்பு, அடுத்தவன் இருக்கிற தன்மையை பார்த்தே நம்மளால அனுமானிச்சுக்க முடியும். ஒருத்தன் நெருப்புல கை வைக்கிறான்னா அவனுக்கு சுடுதுன்னா நீங்களும் போய் நெருப்பை கை வச்சுதான் சுடணும்னு அவசியம் இல்லை. சயனைட் சாப்பிட்டு ஒருத்தர் சத்து போறான் அப்படின்னா சரி நீங்க போய் என்ன செக் பண்ணுவீங்களா? சரி கூட நான் சயனைட் சாப்பிட்டு செத்து போறான்னு பாக்குறேன். அனுமான அறிவுனா என்ன? அடுத்தவனுக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ அதை பார்த்தே என்னால கண்டுபிடிக்க முடியும் எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. அப்போ இந்த இறை ஆற்றல் தான் எல்லாவற்றையும் நிகழ்த்துது.
அப்படிங்கிற புரிதல் நமக்கு இல்லாததால நாம் என்ன பண்றோம், எல்லாமே நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த தன்முனைப்புனால நமக்கு நிறைய துன்பங்கள் நமக்கு தொடர்ந்து வருது. நான் வேற என்னவோ சொல்ல வந்து ட்ராக் மாறிடுச்சு. நம்ம லாஸ்டா என்ன சொன்னோம்? யாராவது சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான டாபிக், அது சொல்லி முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி, ஓகே. அப்போ சரி, இருக்கட்டும், அது இருக்கட்டும். அப்ப நம்ம வந்த நோக்கம் இறைவனை உணர்வது, அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பதிலா நம்ம வேற என்னென்னவோ பண்றோம். வீடு வாங்கி கொடுக்குறோம், திருப்தி வந்துருச்சா? வராது. 100 வீடு கட்டினாலும் உங்களுக்கு திருப்தி வராது. இப்ப எழுதி வச்சுக்கோங்க. 50 பவுன் வாங்கினா திருப்தியா இருக்குன்னு சொல்லுவீங்க. 5000 பவுன் வாங்கி போட்டாலும் திருப்தி வராது. அப்ப பொருளை பெருக்குனா சந்தோஷம் வரும்னு பாக்குறோம். பொருளை பெருக்குனா உங்களுக்கு நிறைவு வராது. சரி, புகழ்லையாவது பெருகி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் 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 புகழ்னோட உச்சத்துக்கு போனவங்க எல்லாம் திருப்தியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வராது, திருப்தி வராது. சரிங்களா? எந்த உச்சகட்ட உலக புகழ் பெற்றாலும் உங்களுக்கு திருப்தி வராது. அதிகாரத்துல சிஎம் ஆனா திருப்தி வந்துருமா? பிஎம் ஆனா திருப்தி வந்துருமா? சொல்லுங்க. திருப்தி வராது. நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு பொருள் சேர்த்தாலும், எவ்வளவு புகழ்ல உச்சத்துக்கு போனாலும், உலகத்தையே உங்க பேர் எழுதி வச்சாலும் திருப்தி வராது. ஏன்னா சாப்பாடு பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் திருப்தி வர்றது போல, இறைவனை உணர்றதுக்கு வந்த நமக்கு இறைவனை உணர்ந்தாதான் திருப்தி வரும், இல்லாட்டி திருப்தி வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு அது தெரியாததுனால இந்த நம்மளோட எழுச்சி பெற்ற ஆற்றல் இருக்குல்ல, தன்முனைப்புங்கிறது ஒரு சக்தி. சரிங்களா? அது தவறா எடுத்துக்க வேண்டாம். தன்முனைப்புங்கிறது ஒரு ஆற்றல். தான் முனைப்பு பெறுகிறது. எதுக்காக? தன்னை உணர்வதற்காக முனைப்பு பெற்றிருக்கணும். ஆனா அதை நம்ம சொல்லாததால, அது தெரியாததால, இது பொருள் மேலையும் புகழ் மேலையும் அதிகாரத்தின் மேலையும் இது திரும்புது. அப்படி திரும்பி அடையுது, நிறைய அடையுது அடையுது அடையுது. படிக்குது, டிகிரி வாங்குது, பெரிய தொழில் செய்யுது, பணம் சம்பாதிக்குது, உறவுகளை பெருக்கிக் கொள்ளுது, புகழை அதிகப்படுத்துது, அதிகாரத்துல வருது. எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே திருப்தி வரல. ஏன்னா இது வந்த நோக்கம் வேற. புரியுதா இல்லைங்களா? அப்ப நாம எல்லாம் வந்த நோக்கம் இறைவனை உணர்றதுக்கு. அந்த நோக்கத்துக்கு அது திரும்ப போக தெரியாததால அந்த எனர்ஜி இப்ப தான்கிறதுக்குள்ள பூந்து அதிகாரம் பண்ணுது, தனதுங்கிறதுக்குள்ள பூந்து பொருள் பற்றா மாற்றிக்குது. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவுக்கு வரணும். எவ்வளவுதான் நீங்க தான்கிற அதிகாரத்துல போனாலும், தனதுங்கிற பொருளை பெருக்கினாலும், நீங்க வந்த நோக்கம் நிறைவேறாம அது திருப்தியை கொடுக்காது. அப்ப இது நம்ம மறந்துட்டோம். அதனாலதான் நமக்கு தன்முனைப்பு வருது. தன்முனைப்பினுடைய அடையாளம் என்ன? தான்கிற அதிகாரம், தனது அப்படிங்கிற பொருள்பட்டு. சரி, இது இந்த அளவோட நிறைவு செஞ்சுட்டு நான் இதை கண்டினியூவேஷன் அடுத்த வகுப்புல பண்றேன். அடுத்த வகுப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தான் தனது அப்படிங்கிறதுனால நமக்கு என்னவெல்லாம் விளைவு வருது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துன்பமும் இந்த ரெண்டே விஷயத்தாலதான் வரும். தான்கிறதால வரும், தனதுங்கிறதால வரும். அதெல்லாம் அடுத்த வகுப்புல தெல்ல தெளிவா பார்த்து அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்த்து. சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. டைம் கருதி உங்களை வாழ்த்தி நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கள் பேர் அறிவில் இருந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். ஆமா, அது இதை ஆஃப் பண்ணி போடுங்கம்மா, ரெக்கார்டிங்.